ஒரு காலத்தில் அசுரர்களின் அரசன் ஹிரண்யகசிபு உலகத்தை ஆட்சி செய்தான். பகவான் விஷ்ணுவின் பெயர் சொல்லப்படக்கூடாது என்ற ஆணையால் மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்து பிரம்மா தேவரிடம் மரணமின்றி வாழ அருளை பெற்றான் ஹிரண்யகசிபு. அவன் எண்ணத்தில் தன்னைத்தானே கடவுள் என எண்ணினான். அந்த அசுர அரசரின் மகனே பிரஹ்லாத். ஆனால் அவன் மனதில் ஒரே நம்பிக்கை, பகவான் விஷ்ணு. பள்ளிக்கூடத்தில் கூட தவறாமல் பகவானை தொழுது வந்தான். தனது மகன் விஷ்ணுவை வணங்குவதை அறிந்த ஹிரண்யகசிபு கடும் கோபத்தில் வெடித்தான். நீ யாரை தொழுகிறாய் என்று கத்தி சிறுவனை தண்டிக்கச் சொன்னான். அவனை கொல்ல ஹோலிகா என்பவள் தீக்குள் அவனை அழைத்துச் சென்றாள். ஆனால் தீயில் ஹோலிகா சாம்பலானாள். பிரஹ்லாத் உயிருடன் இருந்தான். பகவான் காத்தார். அவனை மலைமேல் இருந்து கீழே தள்ளினர். ஆனால் வானிலிருந்து ஒரு தெய்வீக கை வந்து சிறுவனை தாங்கியது. விஷ்ணுவின் கருணை. காட்டு நிலத்திலும் பிரஹ்லாத் தவம் செய்தான். ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் நமோ நாராயணாய் என்ற உச்சரிப்பே. ஒரு நாள் ஹிரண்யகசிபு தனது மகனை சந்தித்தான். உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று கேட்க பிரஹ்லாத் அமைதியாக பதிலளித்தான். அவர் எல்லாவிடத்திலும் இருக்கிறார். இந்த தூணிலுமா என்று ஹிரண்யகசிபு வினவ பிரஹ்லாத் தூணை காட்டினான். கோபத்தில் தூணை உடைத்தான் அரசன். தூணிலிருந்து வெளிச்சம். ஒரு அரிய உருவம், அரை மனிதன் அரை சிங்கம், நரசிம்மர். ஒரு கர்ஜனை. புவி நடுங்கியது. நரசிம்மரும் ஹிரண்யகசிபுவும் மோதினர். வாளும் நகங்களும் துளைக்கும். ஒவ்வொரு அடியிலும் அரண்மனை குலுங்கியது. அந்தி நேரம் வாசலிலே நரசிம்மர் அமர்ந்தார். ஹிரண்யனை மடியில் வைத்து நகத்தால் இரண்டாக பிளந்தார். பிரம்மா அளித்த அருள் முறியப்பட்டது. ஆனால் நரசிம்மரின் கோபம் தணையவில்லை. தேவர்கள் வந்தனர். யாராலும் அவரை அமைதிப்படுத்த முடியவில்லை. உலகமே நடுங்கியது. பிரஹ்லாத் மட்டும் நரசிம்மரிடம் வந்தான். அவர் பாதங்களை தொட்டான். நரசிம்மரின் கோபம் மாறியது. பாசம் பொங்கியது. பிரஹ்லாத் அரசனாக முடிசூட்டப்பட்டான். பகவான் விஷ்ணுவின் மகிமை எல்லா இடத்திலும் நிலவியது. பக்தியின் வெற்றி.